மூணு செயல் வகை தான். நீங்க வள்ளுவத்தை மொத்தமா கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா டீகோடிங் சொல்லுவாங்க. அதை அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா செயல் வகைன்னு அவர் கொடுத்துக்கிறது எப்படி செய்யணும்னு வழிகாட்டுறது மூணு தான். அந்த மூணுத்தை பாத்தீங்கன்னா 2 பொருட்பல்ல வச்சிருப்பாரு, ஒன்ன வந்து அறத்து பல்ல வச்சிருப்பாரு. இன்ஃபேக்ட் அறத்து பல்ல எதுவுமே கிடையாது, மூணுமே பாத்தீங்கன்னா பொருட்பல்ல தான் இருக்கும். தெரிந்து செயல் வகை, செயல் வகை, வினை செயல் வகை, மூணு தான் செயல் வகை. எப்படி ஒரு காரியத்தை செய்யணும், முதல்ல யார் யார் எப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றத நமக்கு வழிகாட்டுறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிந்து வினையாடல், சுற்றி இருக்கின்ற மனிதர்களை, சூழ்நிலைகளை, நம்மளுடைய குறிக்கோள்களை தெரிந்து ஒரு வினையை நம்ம செய்யணும். அதன் தொடர்ச்சியா தெரிந்து செயல் வகை எப்படி வழிகாட்டணும், யூசர் மேனுவல் நம்ம சொல்லுவோம். நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னா அதுக்கு ஒரு டாப் லோடு தான், அதுக்கு இப்படி போடணும், ஃப்ரண்ட் லோடு தான் இப்படி போடணும், இப்படி டைமர் செட் பண்ணணும்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு ரிமோட்டை இப்படி தான் அழுத்தணும் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல. அது மாதிரி இந்த வாழ்க்கையில தெரிந்து செயல் வகை அப்படின்றதுக்கு வள்ளுவர் நமக்கு வழிகாட்டு. அதே மாதிரி ஒரு வினையை எப்படி செய்யணுன்றதுக்கு வழிகாட்டினார், வினை செயல் வகைன்னு. அப்படி அவர் வழிகாட்டின ஒரே ஒரு செயல் வகை இந்த ரெண்டுத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பொருள் செயல் வகை தான். அப்ப பொருள் செய்யணும்ன்றதுல வள்ளுவர் குறியா இருந்திருக்காரு. அது மாற்றம் இல்ல. 133 அதிகாரங்கள்ல ஒரு அதிகாரத்தை பொருள் செயல் வகைன்னு வச்சிருக்காரு. அப்ப பொருளுக்கு முக்கியத்துவம் வள்ளுவர் கொடுத்திருக்காரு. பொருட்பால் அவர் எழுதின அந்த 70 அதிகாரங்கள் என்பது பொருளுக்கானது அல்ல, இந்த வாழ்க்கையின் பொருளுக்கானது. இதை அந்த தமிழாசிரியர் தவறா சொன்னதுனால என்னிடம் கடுமையான திட்டு வாங்கினாங்க. ஆனா மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டாங்க. அது ஒரு பக்கம். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப அந்த பொருள் என்பது மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில இந்த 3 பேர், அவர் திருவள்ளுவர் அவங்களை எழுதினாலும் இந்த வாழ்க்கையின் இந்த பொருள் வேணா 3 பேரை நம்ம அங்க குறிச்சு நம்ம அந்த 6 பேர் இல்லை. ஆனாலும் இவர்களை தாண்டி இந்த உலக தலைவர்கள் ஒரு சிலரையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்காக சொல்ல வரல. அப்படி நாம் படிக்க வேண்டிய தலைவர்களில் ஒரு மாபெரும் தலைவர், நேரம் கிடைச்சதுன்னா, வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கையை நீங்க படிங்க. மக்களாட்சி தத்துவத்துக்காக, மக்களால் மக்களுக்காக மக்கள் உருவாக்குகின்ற அரசாங்கம் தான் அரசாங்கம் சொன்ன அவரே தான் தன்னுடைய மகன்களை சேர்க்கும் போது, இப்ப நான் அடிக்கடி சொல்றேன்ல, அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பிரிவால் விழுங்கும் மக்களேன்னு. அத அப்ரஹாம் லிங்கன் கிட்டத்தட்ட 100-150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, என்னுடைய மகன் பள்ளிக்கூடத்துக்கு வரான், அவனுக்கு நீங்க இதெல்லாம் கத்துக் கொடுங்கன்னு ஆசிரியர்களுக்கு கடிதம் எழுதுறாரு. என்னுடைய மகன் இன்னைக்கு பள்ளியில சேர்றான், அவன் சாதாரண ஒரு மாணவனா இருக்கக்கூடாது, உலகத்தை அவன் கத்துக்கணும். ஏன்னா சாதாரண ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக இருந்து உலகத்தின் உச்சத்தை இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. சாதாரண ஒரு சிற்றூரில் இருக்கின்ற ஒரு இளைய மருத்துவர், சாதாரண ஒரு மருத்துவர் அப்ரஹாம் லிங்கனை பத்தி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளை கடந்து பேசுறேன்னா இதுதான் ஒரு தனி மனிதன் சாதனை. அதுதான் இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த தோழி, என்னுடைய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, என்னுடைய உயர்விலும் என்னுடைய ஆக்கத்திலும் மிகுந்த ஒரு பற்று கொண்ட ஒரு தோழி நம்மளுடைய தமிழ் முது புலன குழுல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு தகவல் பகிர்ந்தேன். மரணம் என்பது கூட ஒரு மனிதனுக்கு நேரிட்டுச்சுன்னா, யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் இங்க இணைஞ்சிருக்கோம். இந்த மூச்சுக்காற்று என்று ஒன்று இருக்கும் வரைதான் இந்த உடலுக்கோ உயிருக்கோ இந்த வாழ்க்கைக்கோ மகத்துவம். அதுதான் இந்த வாழ்க்கையின் அச்சாணி. அதனாலதான் இந்த மூச்சை வச்சு எவ்வளவோ நம்ம ஞானிகள் பல்வேறு விதமான தத்துவங்களை சொன்னாங்க, அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும். ஒன்ஸ் அது இல்லை அப்படின்னா உயிரற்ற அந்த உடலுக்கு மதிப்பு என்பது இல்லை. அந்த நிமிடத்துல இருந்தே, அந்த செகண்ட்ல இருந்தே, அதுல இருந்தே அது வெளியில போயிடுது. அதிகபட்சம் பார்வைக்காக ஓரிரு நாட்கள் வைக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்வைக்கு கிடையாது, எதர் பூமிக்குள்ள புதையணும், இல்ல விண்ணோட கலக்கணும், ஆவியா மாறி. இதுதான் இருக்கிற சித்தாந்தம். அப்ப இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம பண்ற பல விஷயங்களை எதுக்காக பண்றோம், அது கூட அந்த தகவல் ரொம்ப அற்புதமா குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படி ஒரு வேளை திடீர்னு அந்த அந்த பிணம் என்று சொல்லப்படுகின்ற அல்லது உயிரற்ற அந்த உடல் கிடத்தப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு மழை வந்துச்சுன்னா, அந்த உடலை மூடிவிட்டு எல்லா வாழ்கின்ற மனிதர்களும் உள்ள போயிடுவாங்க. அது மட்டும் தனி, அதுக்கு உள்ள கூட அலௌடு இல்லை. அந்த நேரத்துல ஒரு பொருள் தொலைஞ்சு போனா அந்த மரணத்தை விட அவங்களுக்கு மிக வேதனையை தர்றது அவங்களுடைய அந்த பொருள் தொலைஞ்சது தான். ஏன்னா வாழுகின்ற வாழ்க்கையில எதை இழக்கிறோமோ அதை நினைச்சுதான் வருத்தம். ஏன்னா முடிஞ்சு போனதை பத்தி கவலை இல்லை. இது யதார்த்த உண்மை, தரிசனமான உண்மை, ஒவ்வொரு முறையும் ஏத்துக்கணும். அதனாலதான் நான் சொல்லி, இந்த வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு தூரம் பயணிக்கிறோன்றது நம்ம கையில இருக்கு, ஆனால் எவ்வளவு காலம் பயணிக்கிறோம் என்பதை கடவுள் முடிவு செய்வான். அதனால பயணத்துல நாமமும் பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு சுத்தமா எதுவுமே அனுபவிக்காம இருந்தோம்னா நோ, அது கிடையாது. இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நம்ம அனுபவிக்கணும். இந்த வாழ்க்கையின் அத்தனை சகல இன்பங்களையும் நம்ம அனுபவிக்கணும். அதற்காக நம்மளுடைய முயற்சியும் உழைப்பையும் நேர்மறையான வழியில கொடுக்கணும். நம்மை வளர்த்து கொண்டு நாம் வாழ்கின்ற சமுதாயத்தை நம்ம வளர்க்கணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை, அது ஒரு ட்ராக். ஆனால் அதை செய்து கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் இது எல்லாமே முட்டை, இது எல்லாமே சுழியம். முட்டைகள் தொடங்கி முட்டைகள் முடிகின்ற ஒரு மாயை என்பதை அப்பப்ப நினைச்சு பார்த்துக்கணும். அதை நினைத்து பார்ப்பதற்கு தேவையான ஆன்மீக பலத்தையும் ஆன்ம பலத்தையும் எல்லாம் வல்ல இறைவனின் மூலமாகவும் ஞானிகள் மூலமாகவும் நம்ம நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் விஜயராணி அவர்கள்ட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். மாம்பழத்தை சாப்பிடும் போதெல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா மாம்பழத்துல டேஸ்டா இருக்கு, இனிப்பை மட்டும் நம்ம ரசிக்க கூடாது,
இந்த மாம்பழத்தின் மூலமாக ஒரு ஞானியே நமக்கு கொடுத்திருக்காருன்னா மாம்பழம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இனிமேல் நீங்க எல்லாம் மாம்பழம் சாப்பிடும் போது காரைக்கால் அம்மையார் ஞாபகம் வராம உங்களுக்கு யாருக்குமே இருக்காது. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம இறைவனுடைய அந்த ஆட்கள், ஏன்னா இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா இது இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. அப்ப அந்த தகவல் எப்படி முடிஞ்சதுன்னா, இப்படிப்பட்ட சூட்சுமமா இந்த வாழ்க்கையில நம்ம எதை நோக்கி ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம்? இந்த சமுதாய விதி என்பது நாம் நமக்காக கட்டமைத்தது. நிச்சயமாக சமுதாயத்தில் நாம் ஒரு அங்கம். அதை நாம் மீறணும்ன்ற அவசியம் இல்லை, மீறவும் கூடாது. ஏன்னா சமுதாயத்தின் ஒரு பகுதி தான் நம்ம. அந்த கட்டுப்பாடுகளுக்கு நம்ம கட்டுப்படணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த சமுதாயம் என்பது ரோட்டில் எச்சு துப்புறவன் கிடையாது. ஒரு கர்ப்பிணி பெண் பஸ்ல போனா இடம் கொடுக்காதவன் கிடையாது. ஒரு வீட்டுல முருங்கை மரம் பேஸ் இங்க இருக்கும், முருங்கைக்காய் போய் அங்க தொங்கும் பக்கத்து வீட்டுல, அதுக்காக ஒரு 10 மணி நேரம் சண்டை போடுவான். அங்க 2 முருங்கைக்காய் தொங்குதுன்னு 2 அவனுக்கு கொடுத்துட்டாலோ, இல்ல உன் வீட்டுல விளைஞ்சது இவன் எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட நேர்மையா கொடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட கீழ்த்தரமான மனிதர்கள் இல்லை இந்த சமுதாயம். இப்படிப்பட்ட கீழ்த்தரமானவங்க உலகம் கிடையாது. அதனால்தான் இந்த எவ்வதொரு உலகம் அவ்வதொரு அறிவுன்னு ஒரு தமிழாசிரியர் சொல்லி பயமா மாட்டினார். உலகத்தோட ஒட்ட ஒழுகல் சொல்றாரு. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களா அந்த உலகத்தை சொல்றீங்களா, இல்ல ரோட்டில் துப்புற அந்த உலகத்தை சொல்றீங்களா, இல்ல பெண்ணடிமைத்தனம் பண்ற அந்த உலகத்தை சொல்றீங்களா, இல்ல அரசியல்வாதி ஊழல் செய்யறான அந்த உலகத்தை சொல்றீங்களா? இப்படி பல்வேறு கேடுகளை செய்யற இந்த உலகத்தை வள்ளுவர் சொல்லியிருப்பாரா? அப்படிப்பட்ட ஞானி கண்டிப்பா கிடையாது. அவர் சொன்ன உலகம் என்பது ஞானிகளின் உலகம். நீத்தார் பெருமைன்னு 3வது அதிகாரம் போட்டாரு, அந்த நீத்தாரின் உலகம். நம் முன்பாக வாழ்ந்த எந்த பெருந்தலைவர் காமராஜர், அப்துல் கலாம் போன்றவர்களை போன்ற உலகம். அதுதான் உலகமே தவிர இந்த ரோட்டில் எச்சு துப்புற காசுக்கு ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு போறது உலகம் இல்ல. அவர்களை நீங்கள் மனிதராகவே மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னுடைய தத்துவம். அதனாலதான் பல நேரங்களில் நேர்மறையாக நேரடி பல்வேறு விஷயங்களை மீறி நம்ம பல்வேறு சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில சில செய்திகளோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நான் முதல்ல சொன்னதுதான், பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு தருணங்கள்ல பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நம்ம அடைகிறோம். ஒண்ணுத்துக்கு பின்னாடி ஒரு காரண காரியம் இருக்கு. ஆனா என்ன காரியம் இருக்கு, என்ன காரணம் பார்த்திருக்கீங்களா? எதுக்கு நான் மூச்சு விட்டுட்டு இருக்கேன், நீங்க ஏன் மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க? இப்போ அதை ஏன் விட்டுதான் ஆகணும்? அந்த மூச்சு விட்டு ஆகணுமா? அது உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாதா? முடியாது. உங்க இதய துடிப்பை ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடலாமா? முடியாது. கண்ணை மூடிக்கலாம், காதை மூடிக்கலாம், வாயை கூட மூடிக்கலாம், உடம்பு கூட போத்திக்கலாம், மூக்க ஒரு 3 நிமிஷம்